அத்தியாயம் 9. அன்று அலெக்ஸின் டிரைவர் ஷாம் போனஸ் டோக்கனை காரணம் காட்டி லிசியை அலெக்ஸின் வீட்டிற்கு அழைத்து வந்தான். அலெக்ஸின் மோகத்தி லிசியை ஆக்கிரமித்தது. அவனது கட்டிலை அலங்கரித்தாள் லிசி. அவளது விழிகளில் அந்த இளவரசன் தோற்றுப்போனான். மாலை நேரத்தை கடந்து இரவு நேரம் ஆரம்பித்திருந்தது. நன்றாகவே இருட்டிவிட்டிருந்தது. கூடல் முடிந்து கண்ணயர்ந்த லிசி கண்களை திறந்து பார்த்தபோது இரவு 7 மணி. கட்டிலிருந்து எழுந்து தனது உடைகளை வேகமாக அணிந்து கொண்டாள். கதவை நோக்கி நடந்தவள் அந்த அறையின் தாழ்பாலை திறந்திட பிரயத்தனப்பட்டாள். தாழ்பாலின் சப்தம் கேட்டதும் தூக்கத்தில் இருந்து எழுந்தான் அலெக்ஸ். அவள் அருகே சென்றான். அவளது அருகாமையை உணர்ந்த மறுகணமே தாழ்பாலுடன் போராடுவதை நிறுத்திவிட்டாள் லிசி. மெல்ல திரும்பி அவனை பார்த்தாள். என்ன என்று ஒற்றை வார்த்தையில் கேள்வி கேட்டான் அலெக்ஸ். பணக்காரர்களுக்குத்தான் இது போன்ற சலுகைகள் கிடைக்கின்றது. ஒற்றை வார்த்தையில் தங்களது ஆளுமையை மொத்தமாக கொட்டி முடித்துவிட அவர்களால் மட்டுமே முடியும். அதிகாரத்தின் செல்வச் செழிப்பின் மொத்த உருவமாக இருந்த அலெக்ஸ் என்ன என்று லிசியை பார்த்து கேட்டதும், வெளியே போனோம், வீட்டுக்கு போனோம் என்றாள் லிசி. இப்படிதான் சொல்லாம கொள்ளாம போவாங்களா? தன்னை விட்டு செல்ல துடிக்கும் லிசியை கண்டு மிதமான கோபம் எழுந்த போதும் சிரித்தபடியேதான் பேசினான் அலெக்ஸ். கீழ் உதட்டை பற்களால் அழுந்த கடித்த லிசி, இல்ல அவசரம் அதான் என்றாள். என்ன அவசரம்? இல்ல என திணறியவிடம், என்ன அவசரம் என்று மீண்டும் கேட்டான் அலெக்ஸ். பாத்ரூம் போன போல இருக்கு. லிசியின் தேவை புரிந்ததும் அலெக்ஸின் மனம் சட்டென லேசானது. பாத்ரூம் தானே, இந்த ரூம்ல இருக்கே, அங்க போ என்று தனது அறையின் பாத்ரூமை சுட்டிக்காட்டி அமைதியான குரலில் பேசினான் அலெக்ஸ். பெண்கள் விஷயத்தில் அலெக்ஸிற்கு மென்மைதான் இயல்பாக வரும். அவனால் வன்மையாக எந்த பெண்ணிடமும் நெருங்க முடியாது. வேகமாக அவன் கைகள் சுட்டிக்காட்டிய பாத்ரூமிற்குள் நுழைந்தாள் லிசி. தரை முழுதும் வெள்ளை வேட்டியை விரித்தது போல, பசும்பாலை கொட்டியது போல பளிர் வெள்ளை நிறத்தில் மார்பில் பதிக்கப்பட்டிருந்தது. வாளி, கப் என அனைத்தும் வெள்ளை நிறத்தில்தான் இருந்தன. தனது தேவையை முடித்துக்கொண்டு வெளியேற நினைத்தவள் வாஷ்பேஷனிற்கு மேலே இருந்த கண்ணாடியை பார்த்தாள். அவளது முகத்தில் பொட்டு கலைந்திருந்தது. கன்னத்தில் ஒரு பருத்த பரு உடைந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. சில மணி நேரத்தில் முகமே அசிங்கமாக மாறிவிட்டது போல உணர்ந்த லிசி முகத்தை தண்ணீரால் கழுவி சுத்தம் செய்ய நினைத்தாள். அறையின் நடுவே தங்க நிறத்தில் இருந்த டேப்களை பார்த்தவள் ஒரு நொடி குழம்பி நின்றாள். என்னது இது? 3 டேப் இருக்கு, இதுல எதை திருகணும் என்று தனக்குள்ளாக கேட்டவள் குத்து மதிப்பாக ஒரு குழாயை திருக, சுவற்றில் இருந்த ஷவரில் இருந்து மலைச்சாரல் போல தண்ணீர் அவள் மேல் வந்து விழுந்தது. அவளது சுடிதார் முற்றிலும் நனைந்துவிட பதறி ஷவரிலிருந்து விலகி நின்றாள் லிசி. பிறகு ஷவர் தண்ணீரிலேயே முகத்தை கழுவியவள் எட்டி நின்னபடியே அக்குழாயை மூடினாள். ஆனால் இப்போதும் கொஞ்சம் நனைந்து விட்டாள். நனைந்துவிட்ட ஆடையை பற்றி கவலைப்படாமல் மெல்ல பாத்ரூமை விட்டு வெளியேறியவள் லேசாக அறையை சுற்றி பார்த்தாள். கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்த அலெக்ஸ் கால்களை நீட்டியிருந்தான். பாத்ரூம் கதவுகள் ஓசை எழுப்பிய கணமே அலெக்ஸின் பார்வையும் லிசியின் மேல்தான் இருந்தது. அவன் முன்னே பாதி நனைந்த உடைகளோடு நின்ற லிசியை பார்த்தவன் ஒரு நொடி திகைத்து போனான். பிறகு என்ன நடந்திருக்கும் என்று யூகித்தவன் மெல்லிதாய் சிரித்தான். பற்களை அழுந்த கடித்து கொண்டு நின்றாள் லிசி. சிரித்த முகமாய், ரொம்ப நனைஞ்சிட்ட, வேற ட்ரெஸ் மாத்திக்கிறியா? பக்கத்துல ட்ரெஸ் கடை இருக்கு, ஆன்லைன்ல ஆர்டர் போடலாம், உனக்கு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போடவா என்று கேட்டான். இல்ல வேணவே வேணாம், நான் வீட்டுக்கு போகணும் என்றாள் அவள். இன்னும் சில நொடிகளில் பேச்சு அழுகையாக மாடிவிடும் என்ற நிலை லிசிக்கு. மணி 7 தானே ஆகுது. இல்ல, வீட்டுல தேடுவாங்க. உங்க அப்பா சொசைட்டி ஹால்ல தானே இருப்பாரு, நீ வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுன்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பிடலாம். அச்சோ இல்ல, நான் வீட்டுக்கு போகணும், அத்தை தேடுவாங்க. நம்ம காப்பிக்கோட்டை எஸ்டேட்ல வேலை பார்க்குற வள்ளியம்மை தானே உன்னோட அத்தை? தனது ஜாதகம் கூட தெரிந்து வைத்திருந்த அலெக்ஸிடம் ஆம் என்று மட்டும் தலையாட்டினாள் லிசி. நைட் இங்க இருந்துட்டு காலையில போலிசி என்று மின்னாமல் முழங்காமல் இடியை தலையில் இறக்கினான் அலெக்ஸ். இங்க தங்குறதா? யார்கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? வள்ளியத்தை, ஜார்ஜ், வசந்தா என்ன எல்லாரும் என்ற கேள்வி கேட்டு வறுத்தெடுப்பாங்களே. தீபாவளி டோக்கனுக்காகத்தான் நான் இங்க வந்தேன்னு தெரிஞ்சா அத்தை அந்த போனஸ் பணத்தை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்களே என்று நினைத்து பார்த்தவளுக்கு உள்ளம் பதைத்தது. நான் வீட்டுக்கு போகணும் என்று தன்னால் முடிந்த அளவு சப்தமாகவே சொன்னாள் லிசி. அலெக்ஸ் கடிகாரத்தை பார்த்தான். 7 தான் ஆகுது, வெயிட் பண்ணு என்றவன் பாத்ரூமிற்குள் நுழைந்து கொண்டான். சில நிமிடங்களில் பாத்ரூமை விட்டு வெளியேறியவன் அவளையே இமைக்காமல் பார்த்தான். அழகான உடை அணிந்துவிட்டு பலமுறை கண்ணாடியை பார்ப்பது போல சற்று முன்னர் அவளது தேகத்தையே அணிந்திருந்தவன் அவளை இமைக்காமல் பார்த்தான். தனது உடுமையாகி போனவளை அவளது தேகத்தை ரசித்தபடியே, உன்மேல ஏதோ புது வாசனை இருக்கு லிசி என்றான்.
லிசி மளங்க மளங்க விழித்தாள். கஸ்தூரி மஞ்சளா என்று அவனே விடையை கண்டுபிடித்து கேட்டான். ஆமா, கஸ்தூரி மஞ்சள் தான். அந்த வாசனை தான் உங்களுக்கு புதுசா இருக்குது போல என்று காரணம் சொன்ன லிசி, நேரமாச்சுன்னு சொன்னேனே, நான் வீட்டுக்கு போகணுமே என்று வாதம் செய்தாள். பால் இல்லாம பிளாக் டீ போட தெரியுமா? தெரியும். கிரீன் டீ? அதுவும் தெரியும். சூடா ஒரு கப் கிரீன் டீ போட்டு கொண்டு வா. லிசி அசையாமல் நின்றாள். அவளது தர்ணாவின் காரணம் புரிந்து கொண்ட அலெக்ஸ், டீ போட்டு கொடுத்த அடுத்த செகண்டே நீ கிளம்பலாம் லிசி என்றான். ஒரு பேச்சுக்குத்தான் அலெக்ஸ் அவ்வாறு சொன்னது. அவனுக்கு லிசியை அனுப்பிட மனமே இல்லை. நேரத்தை கடத்திடத்தான் டீ கேட்டான். சர்க்கரை கட்டியாக தன் முன்னே நிற்பவரின் சுவை அவனுக்கு மிகவும் பிடித்து போயிருந்தது. அலெக்ஸின் விளையாட்டுத்தனமான பேச்சை உண்மை என நம்பிய லிசி, சரிங்க என்று கூறி வேகமாக அடுப்படிக்குள் சென்றாள். அலெக்ஸின் வீட்டில் சமையல் பொறுப்பில் இருப்பவர் தங்கம். தங்கம் இரவு உணவை சமைத்துக் கொண்டிருந்தார். அம்மா என்று தயங்கியபடி தங்கத்தை அழைத்தாள் லிசி. லிசி, நீயா? உன்னதான் டிரைவர் ஷாம் அழைச்சிட்டு வந்தானா என்று லிசியை பார்த்து அதிர்ந்து கேட்டார் தங்கம். ஆமா, டிரைவர் ஷாம் ஃபோன் போட்டு வர வச்சான். அலெக்ஸ் தம்பி மேல குறை சொல்ல முடியாது. எல்லாமே இந்த டிரைவர் பண்ற வேலை தான் என்று சலித்து கொண்ட தங்கம், என்ன வேணும் லிசி என்று பரிவாக கேட்டார். அலெக்ஸ் முதலாளிக்கு கிரீன் டீ வேணுமா? இரு போட்டு தரேன். இல்ல, நான் தான் போட்டு கொண்டு போகணுமா? ஓ, கபோர்ட் திறந்து பாத்திரம் எடுத்துக்கோ லிசி. இடது ஓரத்துல கிரீன் டீ தூள் இருக்கு. மேலும் 10 நிமிடங்கள் கடந்தன. இன்னும் 20 நிமிடத்தில் தங்கம் தனது வீட்டிற்கு சிட்டாக பறந்து விடுவார். அதன் பிறகு தனது நிலையை நினைத்த லிசிக்கு பயத்தில் காய்ச்சலே வந்துவிடும் போல இருந்தது. அம்மா, நீங்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிடுறீங்களா என்று லிசி கேட்டாள். அலெக்ஸ் தம்பிக்கிட்ட என்று ஆரம்பித்தவரிடம், டீ போட்டு கொடுத்ததும் என்னையும் கிளம்பி போயிட சொல்லிட்டாரே என்று சட்டென சொன்னாள் லிசி. அப்படின்னா சரி, நீ டீயை கொடுத்துட்டு வா, 2 பேரும் சேர்ந்து போகலாம். தங்கம் சம்மதம் சொன்னதும் வேகமாக டீயை பீங்கான் கப்புகளில் ஊற்றினாள் லிசி. சில்லென இருந்த கைகளை கஷ்டப்பட்டு தனது கட்டுக்குள் வைத்தவள் டீ கப்புகளுடன் அலெக்ஸின் அறைக்குள் நுழைந்தாள். தொலைக்காட்சி திரையில் ஏதோ ஒரு ஆங்கில படத்தை பார்த்து கொண்டிருந்தான் அலெக்ஸ். கட்டிலிற்கு ஒட்டினாற்போல் இருந்த மோடாவில் டீயை வைத்த லிசி, டீ கொண்டு வந்துட்டேங்க என்றாள். தொலைக்காட்சியில் இருந்த பார்வையை விலக்கிய அலெக்ஸ் இடது கையால் டீ கப்பை கையில் எடுத்துக்கொண்டான். லிசியின் தோற்றத்தை கவனித்தான். தலைக்கு குளித்திருப்பாள் போல. சற்றே நீளமான கூந்தலில் நடுமயமாய் ஒரு குட்டி கிளிப் மட்டும் போட்டிருந்தாள். பின்னல் பின்னாமல் தலைமுடி விரித்தபடி இருந்தது. அவளை ஒரு நீண்ட நெடிய கணம் ஆராய்ச்சி செய்துவிட்டு, ஏன் தள்ளி நிக்கிற, என் பக்கத்துல உட்காரு என்று கட்டிலை காட்டினான் அலெக்ஸ். இல்ல, இந்த சோபாவில் உட்கார்ந்துக்கிறேன் என்றவள் அவன் மறுக்கும் முன் சோபாவில் அமர்ந்து விட்டாள். அவள் அமர்ந்த வேகத்தில் புதை மணல் போல அதிலிருந்த மெத்தை புதைந்து பின் எழுந்தது. பயத்தில் சட்டென எழுந்து நின்ற லிசி மீண்டும் மெல்ல அமர்ந்தாள். எந்த காலேஜ் படிக்கிற? எந்த கோர்ஸ் எடுத்திருக்க? காலேஜா? நான் ஸ்கூல் படிக்கிறேன். 10th தான் படிக்கிறேன். 10th தானா? காலேஜ் படிப்பேன்னு நினைச்சேன் என்று ஏமாற்றமாக சொன்ன அலெக்ஸின் மனதில் லேசாக குற்ற உணர்வு எட்டி பார்த்தது. செய்த தவறை சரியான செயலாக மாற்றும் வழிகளை சட்டென அவனது மனம் யோசிக்க ஆரம்பித்தது. லிசிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும். தங்க பிரேஸ்லெட்? ஆஹா. வெள்ளி கொலுசு? அவகிட்டே என்ன பிடிக்கும்னு கேட்போம் என்று மனதில் நினைத்தான் அலெக்ஸ். அப்போதுதான் அவனது அறையின் காலிங் பெல் அடித்தது. கமின் என்றான் அலெக்ஸ் சப்தமாக. கதவை திறந்து அறைக்குள் நுழைந்த தங்கம், ஐயா, நான் கிளம்பட்டுமா என்று கேட்டார். நீங்க கிளம்பல ஆண்டி. சரி என்று கூறி திரும்பிய தங்கம் ஏதோ ஞாபகம் வந்து மீண்டும் அலெக்ஸின் புறமே திரும்பினார். அவன் எதிரே நிற்கும் லிசியிடம், நீயும் என் கூட வரேன்னு சொன்னியே, கிளம்பு லிசி, போலாம். கடைசி பஸ் கிளம்புறதுக்கு இன்னும் 10 நிமிஷம்தான் இருக்கு என்றார். அப்பாடா என்று பெருமூச்சு எடுத்த லிசி ஓடிச் சென்று தங்கத்தின் அருகே நின்று கொண்டு, நான் கிளம்பட்டுமா சார் என்று கேட்டாள். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய தொட்டதே தப்பு, இதை நைட் முழுக்க இருக்க சொல்றது மகா தப்பு என்று அலெக்ஸின் மனம் எடுத்து கூறியது. மேலும் மணி 7:30 ஆகுது. டிரைவர் ஷாம் குடோன்ல சரக்குகளை இறக்கிட்டு இருக்கான். சரக்குகளை இறக்கி முடிக்க அவனுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அதனால அவனால லிசியை டிராப் செய்ய முடியாது. லிசி தங்கம் ஆண்டியோட கிளம்புறது தான் சரி என்று அலெக்ஸிற்கு புத்திமதி சொன்னது அவன் மனது. எதையாவது சொல்லி லிசியை இரவெல்லாம் தன்னுடன் வைத்துக்கொள்ள நினைத்திருந்தான் அலெக்ஸ். ஆனால் இப்போது அவளது வயது மிகப்பெரிய தடையாக அவன் முன்னே நிற்க தனது ஆசையை ஒத்தி போட்டான். மேலும் இப்போது லிசிக்கு என்ன பிடிக்கும் என்று அவனுக்கு தெரிந்து போனது. வேண்டா வெறுப்பாக லிசியிடம், சரி லிசி, போயிட்டு வா என்றான் அலெக்ஸ். நாங்கள் கிளம்புறோம் அலெக்ஸ் தம்பி என்று கூறிவிட்டு லிசியை அழைத்து கொண்டு அடுக்கலைக்குள் சென்றார் தங்கம்.
அலெக்ஸ் சம்மதம் தெரிவித்த பிறகு அடுத்த 10வது நிமிடத்தில் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தங்கத்துடன் சென்ற லிசி அடுக்கலையில் தங்கத்திற்கு சில வேளைகளில் ஒத்தாசை செய்தாள். பிறகு இருவருமாய் சேர்ந்தே அலெக்ஸின் வீட்டை விட்டு வெளியேறி தோட்டத்திற்கு வந்தார்கள். இன்னும் ஏலக்காய் மூடைகள் வரலையா? என்னங்கடா செய்றீங்க? உங்களுக்கு தோட்டத்து ஆட்களை சரியா வேலை வாங்க தெரியல. சீக்கிரம் ஏலக்காய் மூடைகளை குடோனுக்கு கொண்டு வாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல லாரிகள் வந்துடும். சரக்கு இல்லாம நான் வானத்தை பார்த்து நிக்கிறதா என்று கோபத்தில் டிரைவர் ஷாம் கத்தி கொண்டிருந்தான். லிசி தனது செருப்பை போட்டு கொண்டிருந்த போது, யோகி, இந்த மூட்டை செம்ம வெயிட்டடா என்று அவள் அருகே சப்தமாக ஜார்ஜின் குரல் ஒலித்தது. அதை கேட்ட அந்த ஒற்றை நிமிடத்தில் அவளது இதயம் 1000 முறை துடித்தது. அடுத்த நிமிடத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டு குரல் வந்த திசை நோக்கி மெல்ல திரும்பினான் லிசி. லிசியை பெரிய வீட்டில் பார்த்த அதிர்ச்சியில், என்ன லிசி, இந்நேரத்தில் பெரிய வீட்டில் இருக்க என்று சிறுவன் ஜார்ஜ் கேட்க, அவனருகே நின்ற யோகி சிலையாகவே மாறிப்போனான். விஷயம் புரியாமல் ஜார்ஜ் கேள்வி கேட்டான். விஷயம் புரிந்த யோகி அதிர்ச்சியில் நின்றான். இருவரின் மனநிலையும் புரிந்தபோது லிசியின் இதயம் வெடித்து விடுவது போல வேகமாக துடித்தது. அத்தியாயம் 10. என்ன லிசி, இந்நேரத்தில் பெரிய வீட்டில் இருக்க என்று சிறுவன் ஜார்ஜ் லிசியிடம் கேட்கவும், வீட்டு வேலைக்கு வந்தேன் ஜார்ஜ் என்று திக்கி திணறி பதில் சொன்னார் லிசி. என்ன தங்க அத்தை, நீங்க இன்னும் வீட்டுக்கு போகல என்று யோகி தனது தங்கம் அத்தையிடம் கேட்க, இன்னைக்கு ஓவர் டைம் டியூட்டி யோகி, ஆண்டனி முதலாளியின் 75வது பிறந்தநாள் வருதுல, அதனால கொஞ்சம் வீட்டை சுத்தம் செஞ்சேன், அதான் இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு என்றவரின் கண்கள் லிசியின் சங்கடத்தை கவனித்தது. மனுஷன் இறந்த பிறகும் பிறந்தநாள் கொண்டாடுறார் பாரு என்று இலகுவான பேச்சிற்கு தாவினார் தங்கம். ஜார்ஜ் தனது கேள்வியிலேயே குறியாக இருந்தான். தோட்ட வேலைக்கு வந்தியா லிசி? இந்நேரம் நீ மட்டும் இங்க என்ன பண்ற? உன் கூட யாரும் துணைக்கு வரல என்று கேள்வி படிக்கட்டே கட்டிவிட்டான் ஜார்ஜ். தங்கத்தை கெஞ்சும் பார்வை பார்த்த லிசி, இல்ல, சமையல் வேலைக்கு வந்தேன்டா என்றாள். தங்கம் புரிந்து கொண்டார். ஆமா தம்பி, நான் தான் வர சொன்னேன் என்றார் தங்கம். இனி லிசியை இந்நேரத்துல வேலைக்கு கூப்பிடாதீங்க என்று சிடு சிறுவென பேசிய ஜார்ஜ் லிசியிடம் திரும்பி, இந்நேரம் வரைக்கும் எதுக்கு வேலை பார்த்த? இந்நேரம் இப்படி தொப்பு தொப்பு நனைஞ்சிருக்கியே என்று நனைந்திருந்த அவளது ஆடையை காட்டினான். அலெக்ஸின் பாத்ரூமில் டேப்பை திறக்க தெரியாமல் திறந்து தொப்பலாக நனைந்து விட்டது கூட லிசிக்கு மறந்து போனது. ஜார்ஜ் கேள்வி கேட்ட பிறகுதான் ஈரத்தை உணர்ந்த அவளது உடல் குளிர தொடங்கியது. ஈரத்துல இருந்தா ஜலதோஷம் பிடிச்சுக்காது என்றவன் தனது பட்டன் போனை எடுத்து மணியை பார்த்தான். மீண்டும் அவனது பேச்சில் கடுமை வந்தது. மணி 8 போகுது லிசி, இந்நேரத்துக்கு எப்படி காட்டு பாதையில நடந்து வீட்டுக்கு போவ? சிறுத்தை கழுத்தை பிடிச்சிடும் என்று திட்டிய ஜார்ஜ், வா என் கூட, நாம சைக்கிள்ல போயிடலாம், யோகியோட சைக்கிள் பெரிய வீட்டில தான் இருக்கு என்றான். இல்ல ஜோஜு, நீ யோகியும் போங்க, நான் நடந்தே என்று லிசி பேசியதை காதில் வாங்கி கொள்ளாமல் யோகியிடம் திரும்பி, ஏலக்காய் முடைய குடோன்ல ஏத்துற வேலையை நீ பார்த்துக்கோ, நான் லிசியை வீட்டில் விட போறேன் யோகி, சைக்கிள் சாவித்தாயே என்றான் ஜார்ஜ். தனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்த சைக்கிள் சாவியை எடுத்து ஜார்ஜிடம் கொடுத்த யோகி, நான் எப்படி வருது, நடந்தா என்று கேட்டவன், ஜார்ஜ் ஏதோ பதில் பேசும் முன்னே, என்னோட கழுத்தையெல்லாம் சிறுத்தை புலி பிடிச்சுக்காதா என்று கேட்டான். கப்பென்று சிரித்து விட்ட ஜார்ஜ் யோகியின் கோபத்தை கவனித்துவிட்டு சிரிப்பை அடக்கி கொண்டான். லிசி தனியா போறாள யோகி என்று பொறுமையாக தனது வாழ்வின் மிகப்பெரிய பிரச்சனையை எடுத்து கூறியவன், உங்க அப்பா இப்ப கணக்கு முடிக்க இங்க வருவார்ல, அவர் கூட சேர்ந்து பைக்ல வாடா என்று கூறிவிட்டு லிசியின் கையை பிடித்து கொண்டு சைக்கிள் ஸ்டாண்டிற்கு புறப்பட தயாரானான். டாவா, உன்னை விட நான் 2 வருஷம் மூத்தவன்டா ஜார்ஜ் என்று யோகி அழுத்து கொண்டது கேட்டாலும் அதனை அசட்டை செய்த ஜார்ஜ், லிசி வா கிளம்பலாம் என்றான் லிசியிடம். நான் ஜார்ஜ் கூட போயிடவா என்று லிசி தங்கத்திடம் கேட்க, போ லிசி, என் வீடு பக்கத்துல தானே இருக்கு, நான் கவனமா போயிடுவேன், நீ கிளம்புமா என்று லிசியை வழி அனுப்பினார் தங்கம். ஜார்ஜ் லிசியை அழைத்து கொண்டு சைக்கிளில் கிளம்பிட அனாதையாக நின்றார்கள் யோகியும் தங்கமும். அந்த பையன் யாரு யோகி? வள்ளியம்மை அக்காவோட பையன் அத்தை, ஜோஜு ஜார்ஜ், லிசியோட அத்தை பையன். ஓ, ரொம்ப துடுக்கா இருக்கான், நான் கிளம்பட்டா? பொடி நடையா நடந்து போயிடுவேன் என்று தங்கம் அத்தை சொல்ல, நீங்களும் என் நேரத்தில் தனியா போக வேணாம் அத்தை, அப்பா வந்தது உங்களை பைக்ல அழைச்சிட்டு போறேன் என்றான் யோகி. இருவரும் பைக்கிற்காக காத்திருந்தனர். லிசிக்கு கிளம்பிட அனுமதி தந்த பின் இரவு 7 மணிக்கு மேல் தான் வழக்கமாக செலவிடும் இடமான மொட்டை மாடிக்கு சென்றான் அலெக்ஸ். நில ஒளியில் கேரளத்து அழகை ரசித்த அலெக்ஸின் கண்களில் அப்போதுதான் தூரத்தில் சைக்கிளில் செல்லும் லிசி தென்பட்டாள். பச்சை பசேலென பறந்து விரிந்து கிடந்த பிரதேசத்தில் ஒற்றை சிகப்பு ரோஜா பூத்திருப்பது துண்டாக தெரிவது போல அந்த கடும் இருட்டிலும் தெருவிளக்குகளின் தயவில் அவள் மட்டும் அவனது கண்களுக்கு தனித்து தெரிந்தாள்.
கருத்த தேகமுடைய ஒரு சிறு உருவம் சைக்கிளை பெடல் செய்ய அவனது தோளை பிடித்தபடி அமர்ந்திருந்தாள் லிசி. பெடல் செய்யும் சிறுவனுக்கு லிசியின் தேகம் அப்படி ஒன்றும் சுமையாக இருந்திருக்காது. அவனது சைக்கிளின் வேகம் அதை சொல்லிற்று. அவளின் விரித்த கூந்தல் காற்றின் இசைக்கு அசைந்தாடி சென்றதை பார்த்த அலெக்ஸின் உள்ளத்தில் ஏதோ ஒரு கிளர்ச்சி உண்டாகி மின்னல் போல வெட்டி சென்றது. கண்களை இறுக மூடியவன் கையில் இருந்த மது கிண்ணத்தை உதட்டின் அருகே கொண்டு சென்றான். மது வாசனையை மிஞ்சிக்கொண்டு ஏதோ ஒரு வாசனை அவனது நாசியில் பிரம்மையாய் வந்து போனது. அவனது நாசியிலும் உடலிலும் கஸ்தூரி மஞ்சளின் வாசனை. லிசியை விட்டு விலகுவது கடினம் என்று அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது. ஏன் விலகனோ என்று கேட்ட மனதுடன் கூட்டுச் சேர்ந்த புத்தி, அதானே லிசியை விட்டு ஏன் விலகனோ என்று எதிர்கேள்வி கேட்டது. மெல்லியதாய் உதடு விரித்து சிரித்தான் அலெக்ஸ். தனது மொட்டை மாடியின் நிலவு வேடிக்கையை பார்க்க அதையே சாட்சியாய் வைத்துக்கொண்டு, உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்குவேன் லிசி, என்னோட வந்துடு என்றான் அலெக்ஸ். கட்டில் வகை காமத்தால் உருவாகி இருந்தாலும் அவனது நேசம் 100% நிஜம் என்று புரிந்து கொண்ட நிலவு, உன்னால நிச்சயம் லிசியை நல்லா பார்த்துக்க முடியும் அலெக்ஸ் என்றது. நிலவின் சம்பாஷணை புரிந்ததோ என்னவோ நிலவை பார்த்து சிரித்தான் அலெக்ஸ்.